தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா 19:9 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறார். எந்தெந்த வீட்டில் ரட்சிப்பு இல்லையோ, எந்தெந்த சரீரத்தில் விடுதலை இல்லையோ, எந்தெந்த மனசில் விடுதலை இல்லையோ, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி ஆறுதலாக வர்றதுனால இந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாத்துக்கொள்ள, இந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்துக்கொள்ள தகுதிப்படுவோமா? இதோடைய கருத்து என்ன தெரியுங்களா? இயேசுவின் ரத்தம் தான் முழு மீட்புக்கும் போதுமான ரட்சிப்பாக இருக்குது. அதுதான் அந்த ரட்சிப்புங்கிறதே அம்சமானது, தேவ கிருபையை வெளிப்படுத்துகிற ஒரு அம்சம். அது முன்குறிக்கப்படுகிறது. அதுக்கு பேர் அழைப்பு. மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவ கட்டளை. அதுதான் ரட்சிக்குது. இது விசுவாசிக்க வேண்டும், இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போ தான் இது என்ன செய்யுது? மறுபிறப்புக்கு நம்மளை தகுதிப்படுத்துது. அதான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுடைய சுபாவ கனி தான் அந்த குடும்பத்தை தொடணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரிசுத்த வாட்டி, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், இவன் தொடலை அவன் தொடலை இவன் படலைன்னு புராணம் பாடக்கூடாது. வசனம் சொல்லியிருக்கு. இத்தனை வார்த்தைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னா, மறுபிறப்பு அடைவதற்கு, பரிசுத்த ராஜ்யத்திற்கு பங்காளியாக மாற்றுவதற்கும், நீதிமான ஆக்கிறதுக்கும், குற்றமற்றவர்கள் தீர்ப்பளிக்கிறதுக்கும், புத்திர சிவகாரம் தந்து தன்னுடைய குமாரனுடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ள உன்னாலே என்னாலே முடியாது. தேவன் ஒருவரால் தான் அவர் அது உரிமையை கொடுக்குறவர். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமும் ஞானசனமும் மிக மிக முக்கியம். இப்போ பூமியில் நம்ம நிலைத்திருக்க செய்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமிக்கு திரும்ப கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை காக்கிறதே பரிசுத்தாவின் வல்லமை தான். இல்லைன்னா எல்லாரும் எங்கேயோ போயிருப்போம். அப்போ பரிசுத்தமாக்கப்படுகிறோன்னா பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்ய வேணும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். எப்போதும் விழித்திருந்து சரீரத்தில் சுத்தமானவர்களாய் இந்த சரீரமாகிய சபையாகிய வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. இப்போ கண்ணில், காதில், மூக்கில், வாயில், உள்ளுறுப்பு, வெளியுறுப்பில் இந்த சரீரம் என்கிற இந்த வீட்டுக்கு கர்த்தர் ரட்சிப்பை அனுப்பணும்னா அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு மிகுந்த அவசியம். அப்போ அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் கொலைசில் 1:20 முழு மீட்புக்கையும் கட்டளையிடுகிறதே. எபிரேயர் 9:22 இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. மீட்கப்பட்ட நமக்கு பாடுகள் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் யாரும் வர முடியாது. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அது 20 வருஷமாகலாம், 25 வருஷமாகலாம், தேவன் விட்டுற மாட்டார். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது 1:1 இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் எல்லா பாவத்திலையும் சுத்திகரிக்க முடியும். அப்போ நம்ம யாருக்காக ஜெபித்தாலும் அவர் ரத்தத்துக்குள்ளே கொடுத்து ஜெபிக்கணும். லேவியாகமம் 16:15 படிச்சிங்கன்னா, ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலியாக வந்தவர் கிறிஸ்து. அவர் தான் மீட்க முடியும். கூட இருக்கிறவர் அவர் தான், பாவத்தை மன்னிக்கிறவர் அவர் தான். அப்போ இன்றைக்கி இந்த சரீரத்துக்கு ரட்சிப்பு, வீட்டுக்கு ரட்சிப்புனா அது தேவன் தான் தலைவராக இருக்கணும். சரீரத்துக்கும் தலைவராக இருக்கணும், வீட்டுக்கும் தலைவராக இருக்கணும். தகுதியற்ற நம்மை மனிதர்கள் மூலம் தேவன் கொண்ட அன்பு தான் கிருபை. ரோமர் 15:5 சொல்லுது. இந்த அழைப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பாவ மனிதன் ஆவிக்குரிய வகையில் கண்ணை குருடாக்கி வச்சுருக்கான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடி குருடாக்கி வச்சுருக்கான். ஆனால் தேவன் அனைத்தையும் அண்டப்பட்டவர், விடுதலை அளிக்கிறவர். 1 பேதுரு 1:2, ரோமர் 8:28 தேவனால் அழைக்கப்பட்டவர் மேல் தேவன் அன்பு கூறுகிறார், அன்றையும் தீர்மானம் சகலக்கும் நன்மைக்கு தான். முரட்டாட்டமான ஆடு இருக்கும், முட்டித்தல்லுற மாடு இருக்கும். எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு மேய்ப்பனுக்கு புத்தி இருக்கணும். அப்போ மனம் திரும்பலுங்கிறது தேவ கட்டளையாக இருக்கும்போது இயேசு பாவிகள் அழைக்க தான் வந்தார், நல்லவனை தேடி வரலையே. அப்போஸ்தலர் 17:30, மத்தேயு 9:13, 1 தெசலோனிக்கர் 1:9 பார்த்தீங்கன்னா, மெய்யான மனம் திரும்புதல் என்பது என்ன தெரியுங்களா? கெட்ட குமாரன், ஆயக்காரன், சகையோ, சிலுவையில் தொங்கிய குற்றவாளி, இவங்க மனம் இருதயமெல்லாம் மாற்றம் அடைகிறது பாருங்க. அங்கே தேவ அன்பு வெளிப்படுது. மத்தேயு 21:28-29, 2 கொரிந்தியர் 7:9-10 நீதிமான் ஆக்கப்படுவது கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்தாதான். குற்ற உணவிலேருந்து, தேவ கோப ஆக்கினையிலேருந்து குற்றமற்ற ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்கிறவரே தேவன் தான். அவர் தான் நமக்கு நியாயாதிபதி. நம்ம யாருக்கும் நியாயாதிபதி கிடையாது. எபிரேயர் 12:23, 2 தீமோத்தேயு 4:1 அதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்போ புத்திர சுவிகாரம் உயிர்த்தெழுதல் போது நமக்கு புத்திர சுவிகாரத்தை பூரணமாக்குறாரு. 1 யோவான் 3:2 அவரது குணாதிசயங்கள் தகப்பனுடைய குணாதிசயம் பிள்ளைங்களுக்கு இருக்கணும்ல. அப்பட மாதிரியே இருக்கே, அம்மா மாதிரியே இருக்கேன்னு மாத்திரம் சொல்கிறோம். நீ ஏசு மாதிரி இருக்கன்னு யாரும் நம்மளை சொல்கிறாங்களா? அந்த குணத்துக்கு நம்ம வரணும். ஆண்டவருடைய குணாதிசயம் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். அதுதான் நம்மளை சுத்தமாக்கும். அதுதான் யோவேல் 2:28-29 இது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அச்சாரம், முத்திரை. அப்போஸ்தலர் 5:32 பரிசுத்த ஆவி நிறைவு பெற்றவர்கள் யோவான் ஞானஸ்நானம், எலிசபெத்து, இயேசு, சீடர்கள். பெந்தெகோஸ்தேல அன்னைக்கு அனைவர் மேலே தேவன் என்ன பண்ணார்? ஊற்றினார். ஸ்தேவானுக்கு, பவுலுக்கு, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்ததுனால தான் அந்த குணாதிசயத்தில் மாறுறாங்க.
அப்போ நிலைத்திருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மத்திய 5:18 பாதுகாக்கப்படுவதற்கு தேவனுடைய பலம் இறுதி வரை நம்மோடு இருப்பதற்கு 1 பேதுரு 1:5 படியாக என்ன பண்ணணும்? தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கணும். பாடுகளை கண்டு பயந்துடக்கூடாது, வந்திருக்கக்கூடாது. வந்தோன்னா தேவன் யாருன்னு நம்ம அறிஞ்சிருக்கணும். அவர் சர்வ வல்லவர், யுகோவா, கிறிஸ்து. வானத்துக்கு இறங்கி வந்து வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி பூமியிலேருந்து வானத்துக்கு ஏறினவர் அவர். அவர் தேவரே தேவன் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். இப்போ பரிசுத்தமாக்கப்படுவது என்ன? பாபிலோன் பாவங்களையும் பங்கு கொள்ளாதிருக்க வேண்டும். இந்த பாபிலோன் பாவங்களை யோகாவா தேவன் தான் அழிக்க வல்லவர். வெளிப்படுத்தல் 18:4-5 சொல்லுது. பிரிக்கப்பட்ட விசுவாசிகளாய் உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 6:17-18 இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த ரட்சிப்பு நமக்குள்ள என்ன செய்யுது? கிரியை செய்யுது. மகிமைப்படுத்தணும். கிறிஸ்துவ நிமித்தம் மகிமுள்ள ஆவியான் நம் மீது தங்கியிருக்கிறபடியாலே 1 பேதுரு 4:11 மீட்கப்பட்ட கதவு வழியாக மூடின கதவுக்குள்ளே அவர் வந்து சமாதானம் சொன்னவர் உன் இருதயத்துக்குள்ளே வந்து நின்று உன்னோட பேசுகிறவராக இருக்கிறாரு. அதை நம்ம மறக்கக்கூடாது. யோவான் 20:26 பாடுகள் சகிப்பவர்கள் உன்னத மகிமை பெறுவார்கள். வெளிப்படுத்தல் 2:9-10 அதான் சொல்லுது. இப்போ இந்த ரட்சிப்புன்னு என்ன பண்ணுங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து இத்தனை காரியம் நம்ம சரீரத்தில் இருந்தால் நாம் இந்த ஆலயம், நம்ம வீடு, அதை நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம போகிற இடத்துல இந்த மகிமை கூட வருது. அதை உணர்ந்தோமா? வாங்க ஜெபிக்கலாம். உங்கள் மகிமை எங்கள் கூட வரட்டுமப்பா, உங்கள் குணாதிசயம் எங்களோட வரட்டுமப்பா. எங்கள் சரீரத்தில் வீடாக ஆலயமாக நீங்கள் தங்குங்கப்பா. இது வரைக்கும் ஏதாவது குறைவு இருந்தால் எங்களை மன்னிச்சு அதெல்லாம் நீங்கள் ஆவியானவர் எடுத்து போட்டு ஆளுகை செய்து வருங்காலத்தில் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ எங்களை நிலைப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஏமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.